ஏதோ வராண்டல படுக்கணும்னு சொன்ன பெட்ல படுக்க வச்சுட்டேன். பார்த்தா நீ கிளீனா இல்ல, அதை நாளைக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நாளைல இருந்து அங்க படுத்துக்கலாம். ஓ, ஓகே ஓகே. அப்போ நான் எங்க படுக்க? இந்த கீழே உங்களுக்கு பாய் போடுறேன், அங்க படுத்துக்கோங்க. பார்த்து நாம கட்டில இடம் இருக்கு, நீங்க வேணா பசங்க கூட படுத்துக்கிறீங்களா? அப்ப நீ நாய கூட படுத்துக்கிறேன். ஏன்னா காலையில் எழுந்துக்கணும்ல, அங்க எல்லாரும் எழுந்துருவாங்க, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க பசங்க கூட படுத்துக்கோங்க, பொறுமையா எழுந்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வா. ஏம்மா? வான்னு கூப்பிட்டேன். என்னம்மா? வா. இதுக்குதான் கூப்பிட்டீங்களா? இந்த தூக்கமா பேச உங்களுக்கு வராதா? வராது. இப்போ அலாரம் வச்சு எழுப்பி விட்றேன், நானே எழுப்பி விட்றேன். தயவு செஞ்சு இங்க போடு, 3 மணிக்கு நான் எழுப்பி விட்றேன். நீ கிளீனா இல்லை, அவங்க வந்து என்ன தானே படிப்பாங்க, ப்ளீஸ். வேண்டாம், நான் எங்க படுக்கிறேன் நீ எங்க படுக்கிறன்றது உங்க அம்மா கண்டிப்பா பார்க்க வருவாங்க. வெறுப்பேத்தாதீங்க. அம்மே 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 ப்ளீஸ் அம்மே. எப்ப பாரு உங்ககிட்ட விளக்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. உங்களை கொடிச்சு வைக்க போறேன். பரவாயில்ல, இவ்வளோ என்ன கிடச்சிக்கும். ஆனால் இப்போ என் கூட தான் தூங்குறேன், அவ்வளோதான். என்ன சொல் பேச்சு கேட்பான் இல்ல? ரொம்ப வாக்கு கொடுத்தா மாட்டேன். நீ ஓகே சொல்றதுக்கே தலையாட்ட வேணா. அவன் சொல்லுவான், ஆனா செய்ய மாட்டான். அவன் என்ன நினைக்கிறானோ, அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். அது அவன் சின்ன வயசு பழக்கம். அவன் பிடிவாதம் பிடிச்சு என்ன இது பண்றானோ அதை அவன் ஜெயிக்காம விட்டதே கிடையாது. நான் சொல்றேன், புரியல எனக்கு. ஆமாண்டி, அவன் அவ்வளவு சீக்கிரம் இருக்க ஆசைப்பட மாட்டான். ஆனா ஆசைப்பட்டுட்டான்னு வெயி, அதை அடையாம அவன் விட்டவே மாட்டான். அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வேணாலும் அவன் பண்ணுவான். ஆனா அவன் வேணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டானா அது அவனுக்கு வேணும் தான். அது யார் தடுத்தாலும் வேலைக்கு ஆகுது. யாரா இருந்தாலும் எடுத்து நிற்பான், அவனுக்கு ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டானோ. அதுல அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அவன் நிஜமாவே ஃபிக்ஸ் ஆயிட்டான். இது அவன் எப்பவும் கலாய்க்கிற மாதிரிலாம் இல்லை, இன்னைக்கு நிச்சயமா அவன் அவளை விட மாட்டான். அது ஏன்னு எனக்கு தெரியாது. இது ஏன்டா அவன் படுத்துறான்? அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ அவன் வேணும்னு முடிவு பண்ணிட்டான், அதனால விட மாட்டான். அவன் அமைதியா ஒத்துக்கிறது அவளுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. இது அவளுக்கும் தெரியும், அவன் ஒரு விஷயம் பிடிவாதம் பிடிச்சானா அவன் எப்படி பட்டவன்ட்டு. என்ன சொல்றது தெரியல, அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டான். இதுல நம்ம தலையிட வேண்டாம், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் தலையிடுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. என் புச்சில தங்கல வேண்டாமா? பட்டு தானே நீங்க வேண்டாண்டி வேண்டாண்டி. வேணும், வேணும்னா வேணும், அவ்வளோதான். சரி, உங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிட்ட போயிடவா? என்ன வெறுப்பு ஏத்தாதம்மா. உனக்கு கேட்டா ஏமா நான் உனக்கு கேட்டா ஓகே சரி அப்படி சொல்லவே மாட்டேன். எனக்கு புரியல. நானும் அதே தான் கேட்குறேன். அது ஏன் ஒன்று உங்களுக்கு என்னால முடிஞ்ச விஷயத்தையோ இல்லை நான் ஓகே சொல்ற விஷயத்தையோ கேட்க மாட்டீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்றீங்களா, அது ஏன்? ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் நைட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன வயசுல என் கூட தானே தூங்கும், அப்புறம் என்ன? ஏங்க அது சின்ன வயசுங்க. நீ 11th படிக்கும் போதும் என் கூட தூங்கியிருக்க, 10th படிக்கும் போதும் தூங்கியிருக்க. சரிம்மா, அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் என்ன? என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு புரியல. இப்போ நான் உங்க கூட இங்க தூங்கணும், இல்லை நீங்க அடங்க போறது இல்லை, அதானே? நீ என் கூட தூங்கலாம், நான் தூங்குவேன். இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன். நான் போய் மொட்டை மாடியில உட்காந்துக்கிறேன், அவ்வளவுதான். சரிப்பா, தூங்குறேன். போதுமா? விடுங்க இப்போ. யாரும் கோமாலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் போய் மொட்டை மாடியில உட்காந்துக்கிறேன். சரி, போய் உட்காந்துக்கோங்க, இப்போ விடுங்கண்ணே. கூச்சிருக்கிறது நானு. சரி, கோச்சுக்கோங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் நான் கூச்சிட்டு இருக்கேன். சரிங்க, கோச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு? என்ன பேசிக்கிறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன் மாப்பிள்ள பொண்டாட்டி கொஞ்சம் கெஞ்சோன்னு பார்த்தான், அது நடக்கல. அததான் அவரு கொஞ்சு கெஞ்சு கொஞ்சு கெஞ்சுன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காரு. அவன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கா. அதான் விஷயம். ஓ, இதுக்கு வேலை பண்ணல. சரி சரி. இங்க பாரு, நான் கூச்சிட்டு இருக்கேன்னு. நான் சொல்லிட்டேன், நீங்க கோச்சுக்கோங்க. மொட்டை மாடல படுங்க, ரோட்ல படுங்க, பஸ்ல படுங்க, இங்க வேணா படுங்க. நான் கிளம்புறேன், என்ன விடுங்க. புருஷன் கூச்சிட்டு கொஞ்சமா அது சமாதானப்படுத்து. அப்படியே பதிலுக்கு வீம்புக்கு போல எனக்கு புரியல. இந்த கொஞ்சம் அதெல்லாம் உங்களுக்கு வராது. சரிம்மா நான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல மாட்டீங்க. மாட்டேன், எனக்கு இன்னைக்கு உங்க கூட படுக்க வேண்டாம், அதனால எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா ஓகே சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிருக்கணும். திமுறா பட்டீங்கன்னா அப்ப நாங்க வீம்பை தான் காட்டுவோம். ஒன்றும் இல்லை,
ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. பாசம் வச்சுட்டால, வேற என்ன பண்றது? எனக்கு வேணும், அதனால இரு, அவ்வளவுதான். என்ன பண்றது? விதி. கொஞ்சம் கெஞ்சில பொண்டாட்டி கிடைக்கும் பார்த்தேன், வீம்பு கிடைக்கிற பொண்டாட்டி கிடைச்சேன். நான் என்ன பண்ணிட்டேன்? அவங்களுக்கு தவிர மட்டும்தான் வருவாங்க. அப்ப எங்களுக்கு தவிர நாங்க எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. எங்கண்ணா போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? வேண்டாம், தப்பா பேசாத. நான் என்னமா தப்பா பேசுற? ஏம்மா நீ என்ன படுத்துற? நீ சொன்னதுக்கு அர்த்தம் தப்பாதான் ப்ரொஜெக்ட் ஆகும். அவ கேஷுவலாக சொன்னா அதுல தப்பா ப்ராஜெக்ட் ஆகும், எனக்கு கூட தான் புரியல இது. நீ என்ன கொஞ்சம் மாட்டுற அப்படின்னு நான் உன்னை கேட்டா நீ என்ன சொல்லணும்? நீ வேற வீட்டுல போனா அப்ப நான் வேற இடத்துல போய் கொஞ்சிக்கணுமா? எனக்கு புரியல. இதுக்கு என்ன கான்செப்ட்? வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கோன்றது கான்செப்ட். புரியுதா இல்லையா? ஐயோ, அப்படி வருமா? ஐயோ, கோவத்து பிடிச்சிட்டு போயிடுவாரு. ஏன் நாட்டுக்கு புரியாம கேஷுவலா தானே சொல்லியிருக்கு. அதனாலதான் அவன் திட்டல. வெறும் எச்சு வச்சு விட்டுருக்கான். அவ தெரியாம ஏதோ யூஸ்வலா சொல்றான்னு வச்சுட்டு. அவ இந்த அர்த்தம் புரிஞ்சுதான் சொல்றான்னு தெரிஞ்சிருந்தா வாங்கியிருப்பா. நிஜமாவே வாங்கி கட்டியிருப்பா. நல்ல வேலை, அந்த விதத்துல அதையாவது யோசிச்சு அமைதியானானு. அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. வெளியே ஒரு அட்டனன்ஸ் போடலாம் வாங்க. இருக்குன்னு சொல்லு. ஆமா, இன்னைக்கு நான் இது இருக்க விட்டுருங்க என்ன. சரி ஃபர்ஸ்ட் நீ போ, கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க வரோம். வெறும் பேத்தாது என்ன. பொண்ண பொண்ணு. என்ன சோதிச்சேன்னு வைக்க எது கிடைக்குதோ அது பட்டு பட்டுன்னு அடிச்சிடும் பார்த்துக்கோ. ஒழுங்கா போ. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன், இவ்வளவுதான். நானும் அண்ணியும் வரோம். நீங்க 2 பேர் தயக்க செஞ்சு போங்க. நான் வெறும் பேத்தாதீங்க. நைட்டு உங்களுக்கு இருக்கு கடிக்கிற கடியில மஃபனே 10 நாளைக்கு பாரு. 10 நாளைக்கு? ஏன் மேன் நான் திட்டிட்டு இருக்கேன், நீ என்ன கிளுகிளு பண்ணிட்டு இருக்க? எனக்கு புரியல. நீ கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்க, அது எப்படி எனக்கு திட்டுறதாகவும் கோவப்படுறதாகவும்? எனக்கு அது வேற வேறதான். போதும், ஃபர்ஸ்ட் வெளியே போலாம், மத்த கதை அப்புறம். சரிம்மா, போலாம். உன்னெல்லாம் பொண்டாட்டி வச்சிருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டேன். போதுமா? நிம்மதியா? திருப்தியா? ஆ, ஓகே ஓகே. அப்புறம் நத்து, வேண்டாம் சிரிக்காதீங்க. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாம். வேண்டான்னுட்டேன். என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, வாங்க போலாம். இப்போ அப்புறம் ஒண்ணு இல்லையா? ஏன் அண்ணே என்ன சோதிக்கிறீங்க? கொஞ்சம் விடுங்க அண்ணி, நம்ம இந்த கதையை அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ். இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அப்புறம் வேண்டாமா, நம்ம வந்து பார்த்துக்கலாம். டைம் ஆகுதுமா, வாமா. சரி சரி, இந்த பஞ்சாயத்தை வந்து பார்த்துக்கலாம், பார்க்கலாம். எப்பா சாமி, உனக்கு வரணும்னு தோணுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க, ஒழுங்கா கூட இருக்க 2 பேரும் வாங்க, வெறுப்பேத்தாம. எங்க போனீங்க? ஆள் அடிச்சு கொஞ்ச நாள் யாரையும் காணோம். 3 வாளுங்களை தூங்க வைக்க அப்படியே நைஸா இறங்கி வந்துட்டீங்களே. 3 வாழை யார் தூங்க வைக்கிறது? இந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வரல. யாரை கட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா அது ஒரு குப்பையா, அது ஒரு எல்லாரோட சுத்தி இதுவா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலயே இருக்கட்டும். நம்ம யாரை கட்டிட்டு ரூம் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமா பெட்டி அந்தந்த இடத்துல வச்சுக்கலாம்யா. அதுவும் கரெக்ட் தான். சரி சரி சரி, வாடி தங்க, நம்ம போய் தூங்கலாம். அது அது வந்து ஆமா, எங்க மத்தவங்க எல்லாம் காணோம்? எல்லாம் தூங்க போயிட்டாங்கடா ராஜா. என்னடா வந்ததுக்கு இப்போ உனக்கு பல்ப் செமையா எரியுது. அதெல்லாம் அப்படித்தான். உண்மையில் இப்படித்தான் இருப்பேன். சந்தோஷம்டா, இப்படியே இரு, அது போதும். யார் போய் படுத்துட்டாங்களா? எங்க போய் படுத்தாங்க? இந்த பசங்களுக்கு ஒரு ரூம் எடுத்துட்டல. தாத்தா ரூம்ல 2 தாத்தா ஒன்னாதான் வச்சிருக்காங்க, தக்காளி போட்டு வந்தது கீழே நம்ம பாய் போட்டுட்டேன். அது பக்கத்துல இருக்க மேற்கால ரூம் உங்க சித்தி, உங்க மம்மி, உங்க அம்மா எடுத்துக்கிட்டாங்க. மாடியில உங்க மாமி அவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. பக்கத்து ரூம்ல டாடி, அப்புறம் உங்க அப்பா, உங்க மாமா, உங்க சித்தப்பா அவங்க எல்லாம் ஒண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நான் போய் தாத்தா ரூம்ல படுக்கலாம். இவனுங்க போயிட்டு பசங்க கூட படுக்கட்டும். நீ மக்கைய எங்க கூட படுக்கிறியா இல்ல அவங்க கூட படுக்கிறியா? அம்மி வரமாட்டேன்னு சொல்லு, நான் சொல்லுவேன். ஆயா இல்ல, நான் வரல. நான் அண்ணி கூட படுத்துக்கிறேன். ஏய், எப்பவுமே என் கூட தான் படுப்ப, என்னது இது புதுசா? நீ எப்ப வருவேன்ட்டு நானும் காத்துட்டு இருக்கேன். சொல்லாம கூட ஊரை விட்டு போனதாடி நீ. அப்ப வந்து ஒழுங்கா இல்ல நீ. சரி, இப்ப வரேன்னு பார்த்தா என்னடி இப்படி பண்ணிட்ட? ஆயா டயர்டா இருக்கு ஆயா, நான் தூங்குறேன். அலாரம் வச்சு நானே எழுந்து வரேன் ஆயா. ப்ளீஸ் ஆயா, பசங்க தூங்குதுல, அதுங்க கூட தூங்குறேன். புரியல, புதுசா வந்த பசங்க தூங்குது. ஆயா அவன் சீக்கிரமா தூங்கிட்டான், நடுவில் கண்டிப்பா எழுந்துப்பான் ஆயா. அன்னைக்கு அவனை சமாளிக்க தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா, பாத்துக்கலாம்.
சித்தி அவனை உன் கூட ரூம்ல போட்டுருவா, நீ பாத்துக்கிறியா அவனை? இந்த மாதிரி லீவ்ல வரது நீ அவனை பார்த்துப்ப, நான் நிம்மதியா இருக்கலாம் தான். இப்பயும் அவனை ஏன் தள்ள கட்டுற எனக்கு தெரியாது. அதெல்லாம் முடியாது. பாரா, அப்புறம் அவனை விட்டு வந்தாலும் செட் ஆகாது. இது இப்பதான் கிளம்பி இருக்கோம். அவன் அரை தூக்கத்துல பஸ்ல தூங்குன மாதிரியே இருப்பான். எழுந்தா அவன் அழதான் செய்வான். மத்த நாள்னா பரவாயில்ல, அவன் மட்டும் அவன் எல்லாரு கூடயும் தூங்கிடுவான், பழகிடுவான். காய்கனி கூட அவன் இன்னும் பழகல. பாத்தீங்களா, நீ ஃபர்ஸ்ட் நம்ம கூட தூங்குறதுக்குன்னு அப்படி குதிப்பா, இப்போ நம்மளே அவாய்ட் பண்றா. இல்ல எனக்கு புரியல. நைட்டு ஃபோன் பண்ணீங்க நாளைக்கு வந்துடணும் நீங்க. அது வேலைக்கு போயிட்டு 2 ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இங்க வரும். திருப்பி நாளைல பெண்டை கழிட்டுவீங்க. இதெல்லாம் நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்க. எனக்கு நிஜமாவே புரியல உங்களுக்கு என்னன்னு. அண்ணா சும்மாவே பெண்டு கைட்டுவோன்றீங்க, எனக்கு புரியல. எத்தனை நாள் கேட்குறீங்க அத்தனை நாள் வேலைக்கும் வைக்கிறோம். உங்க மருமகளுங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்கு. ஆனா நீ யாரும் வேலை வாங்குறீங்க நீங்களாம்? எனக்கு புரியல. அவ ஒருத்தி மட்டுமே வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. இதுக்கெத்தாலும் இப்பதான் நாளையில இருந்து இந்த வீடியோ தான் திவ்யா 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 தான் சுத்தி சுத்தி கேட்க போகுது. வேற எந்த பேரும் கேட்க போறது இல்லை. அதானே உண்டுல நாக்க போறீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஏன் வாலி நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்றோம். அப்புறம் என்ன? சப்போர்ட் மாதிரி இல்ல, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. வேணாம். அப்புறம் ஆய அடிச்சிட போறாங்க தாத்தா. 2 பேரும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேத்திக்கு சப்போர்ட் பண்ணேன்னு உள்ள கூட்டு போய் முத்திட போறாங்க. அப்படியே நாங்க உங்க தாத்தாங்க அடிச்சிருவோம், உங்க தாத்தா அடிங்கிடுவாங்க. அடிக்கிறதுக்கு நாங்க என்ன உங்க சித்தியா? மாமி என்ன மாமி இப்படி சொல்லிட்டீங்க? ஆயா, அப்ப உனக்கும் தெரியுது உன் புள்ள அடி வாங்குறது. தெரியாதா? அம்மா வச்சே என் பிள்ளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாமலா இருக்கும்? மாமி அவர்தான் சும்மா சொல்லியிருப்பாரு, நீங்க வேற. ஆமாயா, உன் மருமக சரியில்லை. புள்ளைய புருஷன் இழுத்து போட்டு அடிக்குது. கவனிச்சுக்கோ, இப்ப வந்து இந்த 20 நாள் உன் மருமகளை வச்சு செய்யு. என்னடி உங்க மாமியார் கிட்ட என்ன கோத்து விடுற? பண்றதெல்லாம் சொல்லி விடுற, கோத்து விடல. என்னடி என் பொண்ண? பொண்ணு மொட்டை பொத்தி பொத்தி பாத்துக்கோ. என்ன தர்மத்துக்கு பெத்து போட்டிருக்காங்கல்ல, அதான் ஆளாளுக்கு கோயில் மணி அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சுட்டு போவீங்க, என்ன பேசிட்டு போவீங்க, அப்படிதானே? ஏன்னா நான் இழிச்சவா இல்ல? எனக்கு என்னவோ நான் இந்த வீட்டு பொண்ணு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்ட? இல்ல தாத்தா, நிஜமாவே எனக்கு சந்தேகமா இருக்கு. உன் பொண்ணுக்கும் என் மேல பாசம் இல்ல, உன் பொண்டாட்டிக்கும் என் மேல பாசம் இல்ல, உன் தங்கச்சிக்கும் என் மேல பாசம் இல்ல. யோசிச்சு பாரு. பார்த்தாலும் உன் சின்ன பொண்ணு கூட என் மேல பாசம் இல்ல. என்னை எங்கதான் தூக்கிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், உங்க வீட்டுக்கு ஆள் தேவைப்படுதுன்ட்டு. அதனாலதான் இவங்க எல்லாம் என்ன கொடும்படுத்துறாங்க, என்ன வேலையா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி தங்கம், உன் பாட்டி எப்ப இப்படி சொல்லிட்ட? நீதாண்டி என் உலகமே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டிய? நடிக்காத நடிக்காத. இந்த பாசம்லாம் உன் பிள்ளைங்க வராங்க தானே, உன் பிள்ளைங்க வந்தாலும் என்ன கண்டு கூட போறது இல்ல. அப்புறம் என்ன? உன் ஆசை புள்ள, செல்ல புள்ள, தங்க புள்ள வேற வராரு. அப்புறம் நீ எங்க இருந்து எங்களை கண்டுப்ப? பாருங்க எப்படி பேசுறா. ஆமா உன் புள்ள வருவான் தெரிஞ்சது என்ன கூட கண்டுக்கல. என் பேத்தி எல்லாத்தையும் சரியா தான் சொல்றான். வாலு என்னடி பண்ணிட்டு இருக்கா? அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்க. இந்த வாங்க வாலி இங்க வந்து பேசுறீ. என் கிட்ட நின்று பேசுறீ. உங்க பொண்டாட்டி கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க தத்தா, செஞ்சிருப்பாங்க. நானே சொல்றேன். மச்சான் இந்த வாழை நான் வரேன். விளையாடுறியா? அவங்க வந்து எதனா ஆயிரத்துக்கு வாடா. சரி வரேன். என்னங்க? பின்னாடி இருக்க சென்னையில பயிரும். தாத்தாவும் பேத்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எங்களை உண்டுல என்ன பண்ணுவீங்க? நான் மட்டும் தான் வேலை செய்யணுமா என்ன? இப்போ புதுசா அவங்க பேரன் பொண்டாட்டி வந்திருக்காங்களோ, அவங்க வேலை செய்ய சொல்லுங்க. ஆமா இல்ல, வந்த குழந்தை கவனிக்கவே இல்ல பாருங்க. வாயடி உன்கிட்ட வாயடிட்டு அவளை கவனிக்கல பாரு. அதான் வந்த குழந்தை கவனிக்கவே இல்லை, எப்படிடா இருக்க? வாயாடி. அப்ப எனக்கு வாய் எங்கன்னு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு போட்டி போட்டு சரிசமமா வாயாடுறீங்கல்ல. என் மனசுல இருக்கிறதெல்லாம் என் பேத்தி அப்படியே சொல்லிட்டான். ஓ, அப்ப நான் வாயாடுறேன் அப்படிதானங்க? சரி பேரம் பண்ணிட்டு வந்து பேச அவகிட்ட. நல்லா இருக்கா ஆயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. உன் பேர் என்ன? அயல்வி. நல்ல பேர் இல்ல? எங்க பேர்லாம் நல்லா இல்ல. இவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏய், நான் அவகிட்ட பேச நீ ஏன் வம்புக்கு வர? அப்படிதான் வருவேன். என்னை வர வச்சல 3 நாளுக்கு முன்னாடி உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த 3 நாள். பரவாயில்ல, வந்துட்டல, டார்ச்சர் தானே, என்ன வேணா பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. என்னம்மா இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாரையும் பிடிச்சிருக்கா? உங்க மாமியார் எப்படி பழகுறாங்க? சின்ன மாமியாரை வச்சுக்கிட்டே கேட்டீங்கன்னா எப்படி உண்மையை சொல்லுவாங்க? அப்புறம் குடும்பத்திரத்துல எப்படி வெளியே தெரியும்? ஏய், நாங்க என்னடி கொடுமை பத்துறோம்? ஒரு மாமியார் இருந்தாலே ஒரு பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சிடும். இந்த 3 மாமியார், அப்புறம் கேட்கவா வேணும்? ஓ, அப்ப நாங்க கொடுமைப்படுத்துறோம். கண்டிப்பா படுத்துறீங்க, எனக்கே தெரியும். நாத்து, ஏன் நாத்து எல்லாரும் வம்புக்கு எடுத்துட்டு இருக்க? எனக்கு புரியல. அவ இப்படி வாய் ஆடுனீங்களாம நீ ஆச்சரியப்படணும், வாய் ஆடுறதுக்கு ஆச்சரியப்படக்கூடாது. என்ன சொல்றீங்க பாட்டிமா? ஆமாமா ஆமா, அவ இங்க வந்தா இப்படிதான் வாயாடுவான். அதுவும் யாருமே இல்லாம நாங்க மட்டும் இருந்தாலும் வச்சுக்கோ,
இதை விட அதிகமா விளையாடுவா, எங்களை வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பா. அவ வாய் மொத்தத்தையும் நீ பார்க்கணும்னு நினைச்சு வச்சுக்கோ. இது மாதிரி நாங்க மட்டும் இருக்கிற போது வந்து பாரு, தெரியும். குறிப்பா அவங்க மம்மியும் அவங்க மாமியும் இல்லாத இடமா இருக்கும்போது நீ வந்து பாத்தீங்கன்னா அவ மொத்த வாயை பார்க்கலாம். அதே அவங்க எல்லாம் இருக்கும்போது பார்க்கணுமே, அமைதியா இருப்பாங்க. ரவுடி பொண்ணை பெற்று வச்சிருக்கேன், நான் பேசின அப்புறம் என்னை வந்து அடிச்சிட்டாங்கன்னா அதனாலதான். மருமகளை கூட்டோன்னா அதே ரவுடியா கூட்டு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணிட்டோம்? மாறியே தான் இருக்காங்க ரெண்டு பேரும். கோல் கொடுத்து சொல்லவா? தாத்தா நீ சரியே இல்லை, பொண்டாட்டி அடிச்சு வளர்க்காம இருக்க, எனக்கு புரியல. உன் முன்னாடி இப்படி வாயாடுது நீ இது பார்த்துட்டு இருக்க. எனக்கு புரியல. உங்க அண்ணிக்கிட்ட என்னன்னா என்ன அடிச்சு வளர்க்க சொல்ற, தாத்தா கிட்ட பொண்டாட்டி அடிச்சு வளர்க்க சொல்ற, எனக்கு புரியல. இப்ப புருஷன் பொண்டாட்டி அடிக்கணுமா இல்ல பொண்டாட்டி புருஷன் அடிக்கணுமா? எனக்கு எப்ப யார் யார் அடிக்கணுமோ அப்பப்போ அவங்க மாத்தி மாத்தி அடிச்சா போதும், புரிஞ்சுதா? என்னடா சொல்ற? ஆமாயா ஆமா, என் பொண்டாட்டிக்கு அடிக்க சொல்லி தரா, என்ன அடிச்சு வளர்க்கணுமா, நான் ஒழுங்கா வளர்க்கலையா? ஏய், என் பேரனுக்கு என்ன ஓட்ட? பேரங்க மொத்தமும் ஓட்டதான். என் ரெண்டு பேரனும் தங்கம். எசேட்டுகளுக்கு உரசி பத்தன்னு ரெண்டும் தகரன்னு வந்தது. ஏன் இப்படி கத்துற? கொசு கடிச்சிருக்கோம் ஐயா அவளை. அவளை எப்பவுமே அப்படிதான் ஒரு கொசு கடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன நாத்து, உண்மைதானே சொன்ன? கொசு தானே கடிச்சது. இல்ல என்னன்னு கேக்குறேன். 6 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டீங்க, அப்புறம் கொசு வந்தது. சரி, இந்த வண்ணாந்தரத்துல இருக்கிறதுனால வருதோ. சரி வாங்க உள்ள போலாம், ஏன் வெளியே நிக்கிறீங்க? எல்லாம் கொசு நிறைய கடிக்க போகுது. அம்மா தாத்தா, அந்த கொசு பயங்கரமான கொசு, கடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ள போறதுதான் சேஃப்டி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி, ஐ ஹேட் யூ. என்ன நாத்து, கொசுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்ட? என்னது புசுக்குன்னா சொல்லி புட்டனா? என்ன நீ வர வர கிராமத்து பாஷை இவ்வளவு தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அது வீட்டுல வேலை செய்வாங்கல்ல, அந்த ரோஜாக்கா, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஓ, ஓகே ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் தான். நடத்துங்க நடத்துங்க. அம்மி, ஒரு குட்டி அம்மி. இந்த வருஷம் இந்த மார்க்கமாச்சு, நம்ம திரும்பதான் நடக்குது. சரிடி, வாடி போய் தூங்கலாம். அப்ப உன் பேரனை உன் பொண்ணை கூட்டு போக சொல்லு, நான் வரேன். அதெல்லாம் மாட்டேன், அவனை நீ வச்சுக்கோ. இதுக்கப்புறம் 20 நாள் அவன் கூட தான். நான் நிம்மதியா இருக்க வர வந்திருக்கேன் இந்த 20 நாள். அப்ப நான் வர மாட்டேன். தங்கம் என் பயிரும் இதுல எப்படி தங்கம்? ஓகே மட்டும் சொல்ல எடுத்து செல்லல, என் பட்டுல என் பயிரோன்னு என் அம்முல. சரிடி, 3 மணிக்கு எழுந்து வா. வந்து எழுப்புங்க. இப்போ 2வது கட்டுக்கு அதில் எழுக்க முடியாது. வேலை செய்யணும்னா எழுப்புங்க, இல்லைன்னா நான் தூங்கிட்டு எப்போ எழுந்துக்கிறேன்னா எழுந்துக்கிறேன். சரிடிமா, நான் வந்து எழுப்புறேன், போதுமா? சரி சரி, 3:10 வரைக்கும் பாருங்க, வரலைன்னா வந்து எழுப்புங்க. நான் அலாரம் வச்சுட்டு படுக்கிறேன். கேட்டு நான் எழுந்துட்டேன்னா நான் எழுந்து வரேன், நான் வரலைன்னா ஒரு 3:10 3:15 வாங்க ஆயா. சரிடா, ஒரு வாட்டி ஃபோன் பண்றேன், நீ எடுத்தீங்கன்னா நான் நேர்ல வரேன். சரிங்க ஆயா. சாப்பிடுறியா? நீ எதுவுமே சாப்பிடணும் உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தா, குழம்பிட்டு இருந்தா. இல்ல ஆயா, எதுவுமே வேண்டாம், பசிக்கல, வயிறு ஃபுல்லா இருக்கு. உன் மூஞ்சி ரொம்ப டயர்டா இருக்கு, நிறைய வேலை செஞ்சியோ? வேலையை விட தூக்கம் இல்ல ஆயா, அதான் தூக்கமா இருக்கு. எனக்கு தூக்கம் காலையில எழுந்துக்கலாம். போக சொல்லிட்டேன், நீ ஆளுங்க வேலை வாங்கி வேலை செஞ்சு இருந்தா நீ அவ்வளவுதான். சரி தாத்தா, பாத்துக்கலாம் காலையில. சரிடா, பார்த்து தூக்கம். நீ சீக்கிரம்லாம் எழுந்துக்கணும் அவசியம் இல்லடா, நீ எப்போ எழுந்துக்கோ எழுந்துக்கோ, சரியா? உங்க நாத்தனார் எழுந்துட்டான்னு எழுந்துக்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. அவனுக்கு எழுந்துக்கும் போது கூட எழுந்துக்கோ, இல்ல அந்த பசங்க எழுந்துக்குது இல்ல, அப்ப கூட எழுந்துக்கோ, சரியா? ஆமா ஆமா, இந்த ரூல்ஸ் நமக்குலாம் கிடையாது இந்த வீட்டுல. நம்ம 8 மணிக்கு எழுந்துக்கலாம், 9 மணிக்கு எழுந்துக்கலாம், ஒன்னும் கவலை இல்லை, புரிஞ்சுதா? அதனால நீ தூங்கு, அந்த மேடம் தான் எழுந்துப்பாங்க. சரிங்க சரிங்க அத்தை. எல்லாம் போய் தூங்குங்க, நானும் போறேன். குட் நைட் எல்லாருக்கும். சரி, எல்லாருக்கும் குட் நைட், போய் தூங்குங்க. முடிச்சுதான் போலாம். ஆமா, இன்னைக்கு 2 பேருக்கும் என்னாச்சு? அவன் படுத்தானா சரி, அவன் படுத்தானே நானும் படுத்தேன். ஏன் தங்கம், நான் படுக்கூடாதா என்ன? இல்லடா, உனக்கு தூக்கி வச்சுக்கதானே பிடிக்கும், அதனால. தெரியல, என் பொண்டாட்டி மடியில படுக்கவும் தோணுச்சு, படுத்தேன். படுத்துக்கோங்க, நான் ஒன்னும் சொல்ல, கேட்டேன். சரி, நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபி, டீ, பால்? வேண்டாம் அத்தை. ஆஹா, தூக்கம் போயிடும், வேண்டாம். குடிக்கிறீங்க பட்டு? எனக்கு பால்லாம் வேணும், வேறதான் வேணும். வேணும். மொத்தம் தெரியும். தானே பார்த்தேன், என்ன எங்கடா சேட்டை ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். நீ பஸ்ல தரேன்னு ப்ராமிஸ் பண்ண வீட்டுல தந்தியா? அது இதே அவங்க அம்மா பண்ணாங்க, அதான் நானும் கம்மன் இருந்துட்டேன். இப்போ வீட்டுல கம்மன் இருக்கணும், அதுக்கு அர்த்தம் கிடையாது, புரிஞ்சுதா? இந்த அப்புறமா அதானே இந்த வார்த்தை சொல்லி நீ ஏமாத்திரு. உனக்கு ஏதாவது வேணுமா? நீ ஏன் சரியாவே சாப்பிட மாட்டேன், என்னாச்சு உனக்கு?
நல்லாதாம்மா சாப்பிடுறேன். எங்கம்மா சாப்பிடாம இருக்க? நீ சரியாவே சாப்பிட்றது இல்லை. இனிமேல் நீ என் கூட உட்காந்து சாப்பிடு. ஆமா, இந்த அது ஒண்ணுதான் குறைச்சு. என்னென்ன ஒண்ணும் இல்ல பூச்சி. நம்ம நீ ஊட்டி விட்டுற பாரு உனக்கு, அப்பதான் சரிப்பட்டு வருவேன். ஏங்க வெறுப்பேத்தாதீங்க, நான் நல்லாதான் சாப்பிடுறேன். ஆமாண்டா, ஆமா, சரியாவே சாப்பிடுறது இல்ல. அது என்னவோ சரிதான், ஊட்டி விட்டாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இனிமேல் சாப்பிட்றது கவனிச்சாகணும். இது கிருஷ்ணா, நீ டயட் ஏதாவது இருக்க பாக்குறியா? நான் எதுக்கு டயட் இருக்க பாக்குறேன், எனக்கு புரியல. அதான் நல்லா சாப்பிட்டு எதுக்கு இப்படி பண்றேன்னு எனக்கு கூட புரியல. எனக்கு கூட கொழுக்கொழுன்னு இருக்க பொண்டாட்டி தான் வேணும். இது ஆமா, இந்த இப்படி படுத்தா சாஃப்டா இருக்க வேணாம், எலும்பு குத்துனா எவனுக்கு பிடிக்கும் எலும்பு குத்துற பொண்டாட்டி? எனக்கு விட்டு மாதிரி இருக்க வச்சு தான் செய்யணும். இவங்க புரியுங்க. நான் உண்மையை சொன்னேன். வேற பேசலாமா? அதானே ஒண்ணு பேசிட்டு கூட ஒட்டனே மாத்திடு. ஆனா இனிமேல் நீ சாப்பிட்றத நான் கவனிக்க தான் போறேன் பாரு. சரிங்க, கவனிங்க. ஆனா நாத்து நீ உங்க ஆயாவை உங்க தாத்தாவை எல்லாரும் வச்சு செய்யறல. ஆமா ஆமா, எல்லாரையும் வச்சுதான் செய்யறாங்க. இல்ல, நீ அவங்க கிட்ட பேசினா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அந்த ஃப்ளோ. நீ இவ்வளவு ஆயாடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நீ ஏதோ லைட்டா இவங்க கிட்ட ஆடுவ அப்படி பார்த்திருக்கேன். ஆனா வந்து அரோட உங்களை வச்சு செய்யறியே, அப்ப இந்த 15 நாளும் செம்மையா இருக்கும் போல இருக்கே. எனக்கு பிடிக்காதுல்ல, பேசவே தோணாது. நம்ம ஏதாவது பேசினா காயப்படுத்துற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதனால நாங்க பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த வீட்டுக்கு போனா நான் எப்படி ஃபிக்ஸ் ஆவேன்னு, நான் ஒரு ஊமை அப்படி ஃபிக்ஸ் ஆக பழகிட்டேன். ஆனா இங்க அப்படி இல்லைல்ல. அதனால இங்க பேசுவேன். இங்க அவங்க எல்லாம் வாயை திறக்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா தாத்தா இருக்காரு, தாத்தாங்க இருக்காங்க அப்படின்னு. அதனால இது யார் ராஜ்யமான இடம். அதனால இங்க நான் வாய் ஆடதான் செய்வேன். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு வாயை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் என்ன ஓட்டுறீங்களா? ஃபாரின் வந்தப்போ கூட இவ்வளவு வாய் ஆடல. அங்கேயும் செமினார் அப்படி பிஸி ஆயிட்ட, நானும் உன்னை டார்ச்சர் பண்ணோம். அதனால நீ பெருசா அங்கேயும் கூட பேசுவ. பட் உன்னோட ஃபன்னான மூமெண்ட்டை நாங்க நிஜமாவே மிஸ் பண்ணோம். அங்கிருந்து இங்க வந்தா சுத்தம். அதுக்கப்புறமும் இப்பவும் அப்படியேதான் போகுது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் உன்னோட குழந்தைத்தனமான ஒண்ணு நாங்க பாக்குறோம். சின்ன வயசுல நாங்க எப்படி ஒண்ணு பார்த்தோமோ அப்படி பாக்குறோம். ஆமாண்டா, ரொம்ப வருஷம் கழிச்சு அவளா பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்ப இத்தனை நாளா நான் நானா இல்ல வேற ஒருத்தியா இருந்தானா என்ன? ஆமா, ஏதோ மாஸ்க் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வாயாடுறது தான் நீ, இதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓ, இதை நீங்க மிஸ் பண்ணீங்க, சொல்லவே இல்ல. ஆமா, உன்கிட்ட ஏதோ ஒரு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா எனக்கு இத்தனை நாள் ஏன் என்னன்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. அது எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது, உன்னோட வாய் தான். அதாவது நீயா இருக்கிறத இத்தனை நாளா மிஸ் பண்ணிருக்கன்றது எனக்கு இப்போ புரிஞ்சுது. சரி சரி, இனிமேல் நான் நானாவே இருந்துட்டு போறேன், ஓகேவா? ஓகே ஓகே. தூக்கம் வருது. டே அழுவிட நானும் போறேன். அப்படியே தூங்கு, நான் செய்யறதாவே இல்ல. நான் தானே படுத்துறேன், போடா நான் பக்கத்துல படுக்கிறேன். முடியாது முடியாது. வேற இவன் சரியான தொல்லையாயிட்டான்ப்பா. பாருங்க, 2 பேரும் தூங்கிட்டதா. உங்க அண்ணியானாலே இவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருந்ததே பெரிய விஷயம். என் புச்சிக்கு தூக்கம் வரல. வராது. தூங்க வச்சுட்டு ஒளியில இருந்தானே பாக்குறேன். விட்டுறதாவே இல்லை. நான் 3 மணிக்கு மேல தூங்கிக்கிறேன். அப்ப நான் எப்ப தூங்குறது? எல்லாம் ஒண்ணு தூங்க தேவையில்லை. நீங்க இப்படி தூங்காம இருக்கக்கூடாதுங்க. ஏங்க இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க நீங்க? எனக்கு புரியல. பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். இப்போ உனக்கு தூக்கம் வருது அதானே? இன்னும் வராதா? வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு புரியல, நீங்க ஏன் இப்படி ராக்கோழியா இருக்கீங்க? தூங்கவே மாட்டீங்க, என்ன உங்களுக்கு இது? இது ஹேபிட்டா? நீங்க பழகிட்டீங்களா? என்னதான் உங்க பிரச்சனை? இது எனக்கு புரியல. எல்லாம் நான் ஃபியூச்சர்ல நல்லா தூங்கிப்பேன். இப்போ எனக்கு வேண்டாம். ஏங்க இதுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியல. நீங்க எல்லாம் ஃபியூச்சர் தானே சொல்றீங்க, அதேதான். உன் பிடிவாதம் இருக்கே. சரி, இறங்கி படு. ஏன் இப்படி சேர் மேல படுத்துட்டு இருக்க? பாதி உடம்பு பாரு எப்படி வலிக்க போகுது. இதான் உங்ககிட்ட இருக்க மாதிரி இருக்கு. இறங்கி படுத்தா எங்கேயோ இறங்கிட்ட மாதிரி இருக்க முடியாது. அதுக்காக வலியோட உடப்பீங்களா? இல்லடா, ஒளிச்சா நான் இருந்து உட்காந்துப்பேன். புரியுதா? நீங்க உக்காந்துப்பீங்க. சரி சரி, நம்பிட்டேன். ஏய், நான் என்ன தகரமா? ஏன்? உங்க ஆயா கிட்ட சொன்ன, மார்வாடி கிட்ட ஒரு சொன்ன தகரம் இது தங்கம் இல்லைன்னா. ஃபன்னுக்கு பேசினதே இப்ப எடுத்துட்டு வந்து இங்க கேக்குறீங்க, இது ஓவரா இல்ல? இது மாதிரி நான் உங்ககிட்ட ஏதாவது கவுண்டர் கொடுத்தேன்னா அது கவுண்டர் மட்டும்தான். சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்கு நான் பேசுற விஷயம் அவ்வளவுதான். அதை கொண்டு வந்து ஒரு கதையா எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், கொண்டு வந்தா கடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இப்ப எதுக்கு ஏறி படுக்கிறீங்க?
எனக்கு அது ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சா, அதான். இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கு, அவ்வளோதான். ஓகே ஓகே. சரி தூங்கலாமா? நான் எனக்கு சோதிக்காது, இப்போ தானே சொன்னேன். காலையில வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்க. இப்போ ப்ளீஸ் 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 எல்லாம் வந்துட்டு இன்னும் ப்ளீஸ் இப்போ ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ஜன்னலே வச்சு ஏன்டா கோமா எந்த கோவமும் இல்லை. இப்ப என்ன தூங்கக்கூடாது அவள் தானே? தூங்கலை போதுமா? பூச்சி வேண்டாம் இருக்கா சொன்னதேம்மா. அப்புறம் நான் உனக்கு இஷ்டம் இல்லாம ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? அப்போ உனக்கு என் கூட இஷ்டம் இல்லை, எனக்கு மட்டும்தான் இருக்கு, நான் ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறேனா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கல, என் கூட இருக்க பிடிக்கல, அப்படிதானே? ஒன்றும் வேண்டாதுங்க. சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய டைலாக்ஸ் எல்லாம் தேவையில்லை, புரியுதா? இப்ப என்ன எப்படி சொன்னா நீங்க ஒத்துப்பீங்க? எனக்கு புரியல. என்ன இறங்குங்க. எனக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லவே நான் புரிஞ்சுக்கிறேன். புரியல. எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லு. பஸ்ல பண்ண சத்தியத்தை மீறாம செஞ்சு விடு. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. வேற எதுவும் கேட்கல. வலிக்க போகுது, இப்படி படுத்துட்டு இருக்க. எனக்கு உடம்பு வலிக்கூடாதுன்னா எங்களை பதமா பார்த்துக்க வேண்டியவங்க கொடுக்கறது கொடுத்தா நாங்கள் மட்டும் நார்மலாக படுக்க போறோம். வட்டம் வட்டம் ஒழுங்கு வட்டம். அதான் பிடிவாதம், அவ்வளவும் பிடிவாதம். அப்பனா பிடிவாதக்காரி. எவ்வளவு விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கிற. நான் அப்படி இருந்துட்டு போறேன், இறங்குங்க. ஏன்டி இது கூட எனக்கு எந்த வைக்கிற. எழுந்து ஓடிடுங்கன்னு. வேண்டாம் புருஷனுக்கு சோதிக்காது, ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இதான் நானும் சொல்றேன், ரொம்ப பொறுமையா இருந்துட்டு ஓடிடுங்கன்னு. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. சபாராமா முடியலடா சாமி இவன் கிட்ட. என்ன என்ன முடியல உனக்கு? டார்ச்சர் பையா. என்ன தெரியுமா, ஒன்றையா இப்படி டார்ச்சர் பண்ற 1:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டு எனக்கு புரியல. ஒன்றரை தான் ஆகுது. ரெண்டு இன்னும் உன்னோட பள்ளி நீ கிளம்பிடுவ, அப்புறம் என்ன? அட்லீஸ்ட் அந்த 1.5 hour தூங்க விடுங்களேன். சரி தூங்கு. இப்ப என்ன ஏன் பொம்முன்னு இருக்கீங்க? தூங்க சொல்லிட்டு எழுந்து போய் தூங்கு போ. தங்கச்சிங்க படிச்சுட்டு படுப்போம், இடம் இருக்கு பேர். எழுந்து போன எப்படி படுத்துக்கிறேன். சரி மூஞ்ச தூக்கி வச்சுக்க வேண்டாம். போனிட்ட. சபா. வளர்ந்த குழந்தைய வெறுப்பேத்துறானுங்க. சரி கோபம் வேண்டாம். ஏன் கோவமா இருக்க போறேன்? நான் கோவமாவே இல்லை. எனக்கு யாரும் வேண்டாம் இருப்பா, இஷ்டம் இல்லாம எதுவும் தர வேண்டாம். அதே மாதிரி என் குடும்பம் இருக்க வேண்டாம். புச்சி வெறுப்பேத்தாத புச்சி. நான் எங்க புச்சி உன் கூட இஷ்டம் இல்லைன்னு? இல்ல உனக்கு தரதுல இஷ்டம் இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன்? எனக்கு புரியல. வேண்டாம், யாருமே என் கூட இருக்க பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியும். சும்மா வேணுமே வாக்கு கொடுத்துட்டு வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதான். வேண்டாம், நீ பெரிய வார்த்தை பேசுற, நான் வெறுப்பேத்திராத. இப்ப எனக்கு உங்க அம்மாக்கு கொடுத்த வாக்கையும் நிறைவேற்ற தெரியும். தெரியும்ல? தெரியுமே, அதான் உங்க பிளான். அதான் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். சரி விடு, எழுந்து ஆகிட்ட போறேன். தெரியுமே அதுவும் நீங்க பண்ணுவீங்கன்ட்டு. தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுத்த எந்த வாக்கையும் நான் ஃபாலோ பண்ண போறது இல்ல. புரிஞ்சுதா? நான் எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன். நீ எந்த வேலைக்கு ஆளை கூப்பிட்டாலும் அவங்க கிட்ட ஒரு வேலை வாங்க போறது இல்ல. ஆயா கிட்ட எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். சமையல்ல இருந்து எல்லாமே எல்லாமே நான் செய்வேன். வீடு நான் போறேன். ஏய் எழுந்துருங்கன்னு. இங்க பாரு, நான் பேச தயாரா இல்ல. வேண்டாத வேலை பண்ணாத, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதோ. நான் கூப்பிட்டு வரக்கூடாது ரிஜெக்ட் பண்ணேன்னு வைய. நான் ஏன் அடிச்சுக்க வர போறேன்? என் வேலையை நான் என்னவோ அதை செஞ்சுட்டு தான் இருக்க போறேன். லட்டு நிறைய நிறைய பிடிக்க தான் போறேன். கொதிக்க கொதிக்க பிடிச்சி என் கை புண்ணானாலும் பரவாயில்ல பிடிக்க தான் போறேன். விஷயம் கூட வெளி ஆளுங்க செய்ய போறது இல்ல. எல்லாமே நாங்க தான் செய்ய போறோம். என்ன பண்றியோ பண்ணிக்கோ. நானே வேண்டாம் தானே, அப்புறம் எனக்கு எதுக்கு அடுத்தவங்களோட ஹெல்ப்? தேவையில்லை. எனக்கு தான் அவங்கள பிடிக்காது, அப்புறம் அவங்க தர ஹெல்ப் மட்டும் எப்படி வாங்கிக்கிறது? வேண்டாம். வேண்டாம் அப்படி பேசாத. எழுந்துருங்கன்னு. சாரி கேட்டோன்னே தரலன்னு மூட் அவுட் ஆயிட்டோம், அதுக்கு நீ இப்படி பண்ணிப்பியா? இப்ப நீ மேல பாசமே இல்லை, நான் என்ன பண்றேன்? மூட் அவுட் ஆனா நீ கொஞ்சிரியா கெஞ்சிரியா? உடனே முடிச்சு வச்சுட்டு நீ ஏதாவது ரிவெஞ்ச் டெஸ்ட் தான் பண்ற. அப்புறம் நான் தான் கெஞ்சிட்டு இருக்கேன், நான் தான் கொஞ்சிட்டு இருக்கேன்.
ஆனா உனக்கு ஒரு வாட்டி கூட எனக்கு கெஞ்சணும் கொஞ்சம் தோண மாட்டேங்குது இல்ல? அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ற தோன்றதா வருது எனக்கு. நான் என்ன பண்ணட்டும்? நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை, எழுந்துருங்க. சரிம்மா வேண்டாம்மா, நீயே கொஞ்ச நேரம் தான் கூட பண்ணிருக்கோமா, வேண்டாமா ப்ளீஸ் வேண்டாம். கிளம்பணும், எழுந்துருங்கன்னு. சிவா இவ்வளவு பிடிவாத வேண்டாமா ப்ளீஸ்மா. சரி சாரி 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 சாரி. எழுந்துருங்கன்னு. வேண்டாம் கோவமா வேண்டாம் பண்ணிட்டு பேச மாட்டேன், எனக்கு தெரியும் மூச்சு வச்சுக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி நீ கூட பேசவே பேச மாட்டேன்ற குழப்பத்துல இருக்க. நீ இப்படி பண்ணினா நிச்சயமா கூட பேச மாட்டேன் தெரியும், வேண்டாம். அப்புறம் நீ எல்லாமே வீம்புக்கு பண்ணுவோம், வேண்டாம்னு சமாதானம் ப்ளீஸ். ப்ளீஸ் அவங்க பண்ணி கொடுத்து தெரிஞ்சிடக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. என் செல்லும் இல்லை, என் வயிறும் இல்லை. சரி நான் முட்டாள்தனமா பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். சாரி. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம், இப்போ கொடுக்காத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கூட பேசாம இருக்கதா பனிஷ்மெண்ட், எழுந்து போங்க. வேண்டாம் 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அங்கங்க மூஞ்ச காட்டுற புருஷனை தான் நான் பார்த்துருக்கேன், இல்லைன்னா மூஞ்ச காட்டுற லவ்வரை தான் பார்த்துருக்கேன். இங்க என்னடான்னா கெஞ்சிட்டு இருக்க புருஷன், கொஞ்சிட்டு இருக்க புருஷன், கோவமே பட தெரியாத புருஷன். இப்படிப்பட்டவரை என்கிட்ட இருந்து எங்க அம்மா பிரிக்க பாக்குறாங்க. எனக்கு புரியல. உட்கார்ந்து கொண்டு விடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. ஆனா விதி என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஆனா நிச்சயமா நீ என்ன இருந்துக்க மாட்டாதான், அது நிச்சயமான உண்மை. உன்னை தவிர என்னை யாருமே இந்த அளவுக்கு சந்தோஷமா நிம்மதியா பாத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே உங்க அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அவங்களோட முட்டாள்தனமான முடிவுல நாம தான் கஷ்டப்படுறோம். அவங்க பண்றது அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதா என்னன்னே தெரியல. குச்சி அமைதியா இருக்காது குச்சி. ஆ எங்க எல்லாரும் தூங்குறாங்க, ஏன் அப்படி கத்துறீங்க? என்னடி அழுக்கு கடிச்சிட்ட? நீங்க தானே வேற பனிஷ்மெண்ட் கேட்டீங்க, நான் தான் கடிச்சேன். என்ன சொல்லிட்டு கடிச்சிருக்கலாம்ல. சரி கடிச்சுக்கோ. எனக்கு தோணும் போது கடிப்பேன், யார் பர்மிஷன் தேவையில்லை. இன்னொரு வாட்டி கடியா. மேன், யார் நீ கடிக்கிறத கேட்டு வாங்குற? அப்படித்தான். நீ கடிக்கிறது எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு, அது ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளீஸ். தம்பி சோதிக்காதீங்க, இருந்துருங்க. அப்படியே தூங்கு, நான் இப்படியே தூங்குறேன். ஆனா ஒரு கடியோட தான். புருஷா கம்மன் படு. ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னொன்று ஒன்று ஏமா இன்னொன்று. போதுங்க, எத்தனை கடிங்க வாங்கிட்டீங்க? எவ்வளவு வாங்க ஃபுல்லாக கடி நான் வாங்கிக்கிறேன். ஒன்றும் தேவையில்ல, தூங்க. சரி, லவ் யூ, குட் நைட், தூங்க. அவ்வளோதானா? நீ கொடுத்தீங்க, நான் கொடுக்க வேண்டாம். என்ன வேணாம், தூங்குங்க. எல்லாமே எடுத்து விட்டாதீங்க சிறுமுச்ச பையா. நானும் தருவேன்.